சார் இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்த பாதிரியார் மேல வந்துட்டு போக்சோ சட்டம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏன் சார் அது? இதுல ஜான் ஜபராஜுடைய மாமனார், அவர் மனைவியோட அப்பா, அவர் 2 பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு வந்தார். அதுல ஒரு பெண் பிள்ளை இருந்தது 17 வயசு. அவர் அந்த பிள்ளைகிட்ட தப்பா நடந்தது தான் முதல் பிரச்சனை. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் மனைவியை போய் கிளப்பின நைட்டு படுக்கிறதுக்கு, அவ குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு வரமாட்டேன்டா, அதனால அந்த பிள்ளைகிட்ட நான் படுத்தேன்னு. இந்த விஷயத்துலயுமே கூட அவரை பின்பற்றவர்கள், அவருக்கு வந்துட்டு ரசிகர்கள் சொல்லிக்கிறவங்க எல்லாருமே அவர் வளர்ச்சி பிடிக்காம அவர் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க, அவர் வந்துட்டு இறக்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. உங்களோட கருத்து? அவர் வளர்ச்சி நல்ல வளர்ச்சி. 17 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, அவர் 14 வயசு பொண்ணு, 13 வயசு பொண்ணு, 12 வயசு பொண்ணு, அப்படியே போகணும். வளர்ச்சி அதுதானே வளர்ச்சி. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் மிரட்டிருக்காரு, வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு கொலை பண்ணிடுவோம் உன்னைய அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி தான் அவர் வச்சிருக்காரு. ஒரு முறை இல்லை, பல முறை அந்த பிள்ளைகள்கிட்ட இவர் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஆந்திராவில் ஒருத்தர் 68 லட்ச ரூபா கடனாளி ஆயிட்டாராம். உடனே பாருங்கள், இப்போ பாருங்கள், அபூர்வத்தை பாருங்கள், ஆச்சரியத்தை பாருங்கள், கூட்டத்திலேருந்து கையை தூக்குறாரு. நான் தான் அந்த 68 லட்சம் கடங்காரன், இந்த பாருங்க எங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு. 68 லட்சம் ஒரே நேரத்தில் கிரெடிட் ஆகாதுமா, கரண்ட் அக்கௌண்டே வச்சிருந்தாலும் கிரெடிட் ஆகாது. 1000 2000 ஜிபே பண்ணி விடலாம் யூபிஐல. 68 லட்சம் கிரெடிட் ஆயிட்டு அப்படின்னு ஒரே புலகாங்கி தான் அடைகிறாங்க. 68 லட்சம் கடங்காரர் இருக்கார்ல, அவரோட மனைவி வந்து எழுந்து நன்றி சொல்லுது. மலையாளத்துல சொல்லுது, தெலுங்கு தானமா அவங்க, மலையாளத்துல சொல்லுது. எல்லாமே செட்டிங் ஆஃப் பீப்புள்ஸ். மேல இருந்த கொண்டே மறந்து விட்டார் ஜான் ஜபராஜ். சூரியனையே மேலையும் கீழையும் மறைய வைக்க முடிஞ்ச நித்யானந்தாவால ஒரே ஒரு பாலியல் வழக்குக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்க முடியலன்னு நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மெட்ராஸில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு, இது வந்து டைரெக்டாக கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பணம் கொடுத்தாங்க. கடவுள் மேலே இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்க வரையும் ஜான் ஜபராஜ் மாரி ஆளு குதிரை ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் சார் தான் இருக்கார், அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்த பாதிரியார் அவர் மேல வந்துட்டு போக்சோ சட்டம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏன் சார், அதை பத்தி சொல்லுங்க. ஜான் ஜபராஜ் பிறப்பால் பார்த்தீங்கன்னா அவர் திருநெல்வேலி மாவட்டம். அவங்க அப்பா கிறித்தவர், அம்மா இஸ்லாமியர். அப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியே குரோத் ஆகுது. அவரோட பள்ளி மாணவர்கள்ட்ட எல்லாம் பேசணும், அவர் கூட படித்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் படிக்கிறதுலேருந்தே அல்லோலியான்னு கடவுள் மேலே தான் அவர் ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்திருக்காரு. கிறிஸ்டியன் உங்களுக்கு தெரியும், CSI RC, ரோமன் கத்தலிக் RC, CSI, பெந்தகோஸ்தேன்னு பிரியும். அவங்க CSI RC அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். பெந்தகோஸ்தே வந்து பார்த்திங்கன்னா சபை பைபிளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பைபிள் நிறையா பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னே நிறைய பேர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பைபிளை பற்றி பேசினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றி கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அது முழுசாகவே. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, கிங் ஜெனரேஷன் சொல்லி கோவையில் வந்து ஒரு பெரிய அமைப்பு ஒன்று கட்டமைச்சு, அதில் நிறைய கல்விக்கு சம்மந்தமாக, திருச்சபை சம்மந்தமான விஷயங்களை வந்து இவர் பேச ஆரம்பித்தார். அது பெந்தகோஸ்தேலே ஒரு கிளை பிரிகிறது. கிளை பிரிஞ்சு மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா, அதில் வச்சு அந்த 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 பெந்தகோஸ்தேலே ஒரு பிரிவாக பிரிஞ்சு அதை வச்சு இவர் வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு தனியாக தேவாலயம் கட்டுற அளவுக்கு காசு வந்துச்சு. இவர் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். மெட்ராஸில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு, இது வந்து டைரெக்டாக கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பணம் கொடுத்தாங்க. ஏன்னா கடவுள் மேலே இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்க வரையும் ஜான் ஜபராஜ் மாரி ஆளு குதிரை ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பணத்தை அள்ளி வழங்கினாங்க. அந்த பணம் நிறைய ஃபண்டு வந்துருச்சு. இதில் ஜான் ஜபராஜுடைய மாமனார், அவர் மனைவியோட அப்பா, அவர் 2 பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு வந்தார். அதில் ஒரு பெண் பிள்ளை இருந்தது 17 வயசில். அவர் அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்தது தான் முதல் பிரச்சனை. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் மனைவியை போய் கிளப்பின நைட்டு படுக்கிறதுக்கு, அவள் குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு வரமாட்டேன்ட்டா, அதனால அந்த பிள்ளைகிட்ட நான் படுத்தேன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு விளக்கம், எப்படிப்பட்ட ஒரு ஆணவமான விளக்கத்தை அவர் தர்றாரு. அது அவர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருது. பொண்டாட்டிக்கு தெரிஞ்சோன்னா அவங்க வந்து சண்டை போட்டுட்டு அவங்க வந்து பிரிகிறாங்க இந்த வீட்டை விட்டுட்டு. அதுக்கு முன்னாடியே இந்த பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியேறிடுது. வீட்டை விட்டு வெளியேறி ஸ்கூலுக்கு போயிடுது. ஸ்கூலுக்கு போய் அங்கே அந்த டீச்சர் மூலியமாக தான் கம்ப்ளைண்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் ஆகி தான் விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தப்போ தான் போக்சோ வழக்கு இவர் மேலே பாயுது. 2 பிரிவின் கீழ் முதல்ல வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ பதிவு பண்ணப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் வெளியானால தான் இன்றைக்கி முன்ஜாமீன்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. இது போக ஒரு இமிடியேட் சீனியர் ஃபாதர் ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட பேசுகிறார். என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிற படவாலாம் அவர் சொல்லலை. நீ உடனடியாக என்ன பண்ணுற, முட்டி போட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லாட்டியும் ஜெயிலுக்கு போயிடுவா, கடவுள் உன்னை தண்டிச்சிடுவாருன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், யாருமே அதில் ஹானராக இல்லை, ஃபேவராக இல்லை, இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இல்லை.
இப்போ இந்த 2 பிள்ளை இன்னொரு பிள்ளை வந்து பக்கத்து பிள்ளை நெய்பர், அந்த பிள்ளைகிட்டையும் இவர் தப்பாக நடந்திருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிள்ளைங்க மட்டும் தான் இருக்குமாங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம் தான். இன்னும் விசாரிக்கணும். விசாரிச்சா இன்னும் எவ்வளோ பேர் இதில் எவ்வளவு பேர் இருக்காங்க பிரச்சனைக்குரியவங்களாம் மாட்டியிருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் மிரட்டிருக்காரு, வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு எதுவும் கொலை பண்ணிடுவோம் நீ அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி தான் அவர் வச்சிருக்காரு. ஒரு முறை இல்லை, பல முறை அந்த பிள்ளைகள்கிட்ட இவர் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 செக்ஷன் 10 ஒரு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ்ன்னு அவரும் ஒரு இந்த மத போதகம் பண்ணுற ஊழியம் பண்ணுறவர். ஆக்சுவலாக அவர் விரும்ப ஒன்றா இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் ஷேர் பிரிக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பணப்பிரச்சனை. அதை தொட்டு தான் இந்த மேட்ரு இப்போ பெஸ்ட் ஆச்சு. சார் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயமே வந்துட்டு 1 இயர் பிஃபோர் நடந்தது தான். 2024 நடந்திருக்கு. அப்போ இதுதான் ரீசனா சார் இவங்க 2 பேரும் ஷேர் பிரிக்கிறதுல உள்ள பிரச்சனை, ஷேர் பிரிக்கிறதுல உள்ள பிரச்சனை. இல்லாட்டி 2024 உள்ள விஷயம்னா அவ்வளோ யோக்கியமாக இருந்திருந்தா இன்னாரம் வந்து வெளில சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ நாள் எதுக்காக வேண்டி டைம் டிலே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைம்மா. அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தெரியுமா, 1,45,00,000 பேர் அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகியிருந்திருப்பார். இப்போ பொதுவாக ஒரே சினாரியோவாக ஒரே சிஸ்டமேட்டிக்காக இருந்த கிறித்தவ பாடல்கள் வந்து ஒரு அப்டேட்டாக பாடினார். இப்போ வந்து ஓ சாமி வா சாமின்னு ஒரு பாட்டு இருந்தது. அதே வந்து செந்தில் ராஜலட்சுமி எப்படி பண்ணாங்க, ஓ சாமி வயா சாமி பாட்டு ஹிட்டாச்சு இல்லைம்மா. இப்போ தூத்துக்குடி குத்தரா இருக்க ஹிட்டாக இருக்க மாதிரி தான் அந்த மாதிரிலாம் அவர் பாடினார். 8 அணா இருந்தா 8 ரூபா அந்த அதை வச்சு அந்த ஊழியத்துக்கு பணம் கேட்குறது. இப்படியெல்லாம் இவர் தன்னை அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி இவர் வந்து காசாக்கிட்டார். இந்த சார்லஸுங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்காரு, பெரிய அளவில் வீடியோவே போட்டிருக்காரு. அது தத்தெடுத்த இவங்க மாமனார்லாம் நல்லவங்க தான், அவங்க மேலெல்லாம் ஒன்றும் பெரிய அலிகேஷன்லாம் கிடையாது. ஆனால் இவர் இதை அப்டேட் பண்ணி இளைஞர்கள்ட்ட பயங்கர உலக நாடு பூரா சுற்றி வந்துட்டாருமா அவர். ஜான் ஜபராஜ் இதே பேசி மக்களை திரட்டி அடுத்த கட்ட ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை நம்ப ஆரம்பித்தாங்க. இப்போ வெஸ்டர்ன் சாங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, பாப் சாங்ஸ், அது இங்கே எவ்வளோ பேருக்கு பிடிக்குது சொல்லுங்கள். ஆனால் இப்போ உள்ள உங்களை 2K கிட்ஸ் கேட்டால் உங்களுக்கு பிடிக்குது. எனக்கு இந்த பப்புக்கோ வேறு எங்கேயோ கல்யாணம் வீட்டுக்கிறப்பெல்லாம் இந்த டிஜே போடுறாங்கல்ல, அதை கண்டாலே காதெல்லாம் வலிக்குது. ஏன்னா கல்யாண வீட்டில் பக்கத்தில் தெரிஞ்சவன்ட்டு 2 நிமிஷம் பேசுகிறோமே, மச்சான் எப்படி இருக்கியே, சாப்பிட்டியெல்லாம் வாங்க போவோம், அப்படி அதுக்கு தானே அங்கே போகிறது. அது நாதஸ்வரம்னு சொல்லி அருமையாக வாச்சிட்டு கிடப்பாங்க. அவனை கொஞ்சம் நேரம் போய் நிறுத்தியாச்சு, அதிகமாக நிறுத்தவும் மாட்டான். இது மாதிரி தலைமுடியெல்லாம் வச்சுட்டு சொல்கிறதே பயமாக இருக்குது. தட்டார் டம்னு இந்த இவர் டி ராஜேந்திர படத்தில் அடிப்பாங்க திட்டு அந்த மாதிரி வச்சு வெஸ்டர்னை போட்டு அதில் மிக்சிங்கை போட்டு இந்த பாட்டை இந்த ஸ்கில்லை வச்சு இதை பாடுற ஸ்கில்லை வச்சு பாடி அள்ளி விட்டு ஊரெல்லாம் அள்ளி விட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லி ஒன்றும் இல்லைம்மா. தெலுங்கில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னொரு பாதரத்தை சொல்லியிருக்காரு, புது செருப்பை விட்டுட்டு கிழிஞ்ச செருப்பை நம்பி ஏன்டா போகிற அப்படின்னு சொல்லி, கிழிஞ்ச செருப்புன்னு சொல்லி அந்த புது பிகரோட மூஞ்ச வைக்கிறாங்க. முதல்ல 2வது பொண்டாட்டியோட போனார்ல, பொண்டாட்டியே இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பல ஆயிரம் ஏமாத்திட்டு போட்டான், பல கோடி ஏமாத்திட்டு போட்டான்னு சொல்லி அந்த செருப்பு போட்டா வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு விஷயம். 2வது இவங்க எப்படின்னா, ஆந்திராவில் ஒருத்தர் 68 லட்ச ரூபா கடனாளி ஆகிட்டாராம். உடனே பாருங்கள், இப்போ பாருங்கள், அபூர்வத்தை பாருங்கள், ஆச்சரியத்தை பாருங்கள்னு டக்குன்னு கூட்டத்துலேருந்து கையை தூக்குறாரு. நான் தான் அந்த 68 லட்சம் கடங்காரன், இந்தா பாருங்க எங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டுன்னு. 68 லட்சம் ஒரே நேரத்தில் கிரெடிட் ஆகாதுமா, கரண்ட் அக்கௌண்ட்டே வச்சுருந்தாலும் கிரெடிட் ஆகாது. இதான் 1000 2000 ஜிபே பண்ணி விடலாம் யூபிஐயில், 68 லட்சம் கிரெடிட் ஆகிட்டு அப்படின்னு ஒரே ஆஹான்னு எல்லாம் புலகாங்கி தான் அடைகிறாங்க. அதுக்கு அந்த 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 68 லட்சம் கடங்காரர் இருக்கார்ல, அவரோட மனைவி வந்து எழுந்து நன்றி சொல்லுது, மலையாளத்தில் சொல்லுது. தெலுங்கு தானமா அவங்க, மலையாளத்தில் சொல்லுது. எல்லாமே செட்டிங் ஆஃப் பீப்புள்ஸு. மண்டபத்தில் இருந்த கொண்டே மறந்து விட்டார் ஜான் ஜபராஜ். அவங்களையும் தெலுங்குலேயே பேச வச்சுருக்கணும், மலையாளத்தில் நன்றி சொல்லணுன்னு அதே நம்புகிறாங்கம்மா. எப்படிம்மா நம்ப முடியும்? அன்றைக்கி ஒரு ஜப கூட்டம் ஒன்று பார்த்தேன். இந்த பையனை பாருங்கள், அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னாம்மா நார்மலாக பேசுவாங்க. இப்போ நான் பேசுகிறது கலோக்கியில் சாதாரணம் டோன்லாம் மாற்றிடுறது. இப்போ பாருங்கள் இந்த பையனை பாருங்கள், பிறவியிலேருந்தே ஊமையாக இருந்து பேசுகிறாம்மா அந்த பையன். இஎன்டி டாக்டராலே முடியாதுடா டேய், பிறவி ஊமையை சரி பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் அந்த அளவுக்குலாம் இன்னும் டெக்னாலஜி வளரலை. ஓகேயா, நானே ஒருத்த காது கேட்காது 3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இன்னும் காது கேட்ட படம் இல்லை. என் காதை கேட்க வச்சுட்டு சொல்லி நான் அப்படியே என் நிலம்லாம் உண்டே கொடுத்து ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கேட்குமா, எங்கே இருந்து கேட்கும்? போனால் இருக்குல்ல போகிறோம் கன்னியாகுமரியில். இவன் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஒருத்த மாட்டியிருக்கான். பல கன்னியாஸ்திரிகளோட ஜல்ஜாவில் இருந்து வீடியோ எடுத்துட்டார் அவர். ரொம்ப சுலபமாக இப்போ வீடியோ எடுக்கிறது தானே, மிரட்டவும் பயன்படுத்திக்கலாம், நம்மளை விட்டு போகாமே அந்த பொண்ணை பார்த்துக்கலாம்.
போனீங்கன்னா வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு காமிச்சு பயன்படுத்திக்கலாம். எப்பப்பெல்லாம் பாலியல் வக்கரங்கள் சுயமாக தீர்த்துக்கணுமோ அப்போ அந்த வீடியோவை பார்த்துக்கலாம்ல. எவ்வளோ மனிதனுக்குள்ள மிருகம் இருக்கு பாரு, எவ்வளோ கொடுமையான மனிதன். பணத்தை போட்டு பணத்தை உயிர் உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயாலும் மூலம் 3 4 5 நாளாகிட்டு பணம் உயிராகலை. 6வது நாள் ஆச்சு பணம் உயிராகலை. 7வது நாள் அக்கம் பக்கத்தில் உள்ள உயிரோட இருக்கணும்னு நாற்றம் எடுத்து போச்சு. போலீஸை கூட்டியாந்துட்டான். பார்த்தா பணத்தை போட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிமா உயிரோட வரும்? மார்ச்சரிக்கு வர சொல்லி 300 பணம் இருக்குது. 300 உயிர் உண்டாக்க வேண்டாம். ஒரே ஒரு பணத்தை இப்படி கண்ணடிக்க சொல்லி என்னை பார்த்து அப்படியே சேர்ந்துருவோம். எல்லாரும் போயிடுவோம், அந்த குரூப்போட சேர்ந்துருவோம். சயின்ஸுக்கு பொருத்தமாக பேசணும், மக்களை முட்டாளாக்கக்கூடாது. நீ எந்த சாமியை வேணுமோ கும்பிடு, எந்த மதத்தை வேணுமோ கும்பிடு. நான் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நான் பொட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால என்ன சங்கியெல்லாம் சொல்லாத. நானே பெரிய என்ன பகுத்தறிவாளன் தான். ஆனால் நம்ம அறிவுக்கு உகந்த விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போகணும். இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறோம். இன்னும் 200 வருஷம் கழிச்சு கூட அந்த வார்த்தைகள் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம செத்துருவோம். ஆனால் எங்கேயோ யூடியூப்பில் எங்கேயோ ஒரு உலகத்தில் இந்த குரல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும். நாம் மரணித்து விடுவோம். அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசி வச்சுட்டு போகணும். 200 வருஷம் கழித்து ஒருத்தர் எடுத்து பார்க்குற ஒருத்தர் பரவாயில்லையா அப்பயே அந்த கருத்தெல்லாம் பேசியிருக்காங்களே, நல்லதான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறா சான்றோடாக நம்மளை பார்க்கணும். இங்கே ஒருத்தர் வானத்தில் படம் காமிச்சார். ஏன் ஒருத்தர் மட்டும் திட்டிக்கிட்டு இன்னொருத்தரையும் பிடிப்போம்? யார்? நித்யானந்தா. அப்படியே சிகரெட்டை பிடிச்ச கண்ணால் புகை விட்டாருன்னாரு. என்னடா இஎன்டி டாக்டருக்கே டஃப் கொடுக்குறானே இவன். கண்ணால் புகை விடுவாங்க. எப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி கையை மறைச்சிப்பாங்க, சூம்பாங்க, கண்ணால் புகை வரும். அது ஒரு ஏமாத்து. அது கண்கட்டி வித்த தானே, மேஜிக்கே அது தானே. புகையை எடுத்து பக்கத்தில் நாயை தடவுனார். நாய் புகை விட்டுச்சு. நான் அலண்டு போயிட்டேன் அப்படின்னாரு. டேய் ஒரு அளவு வேண்டாம். நாய் வேற ஜெண்டர். அது 5 ஐந்தறிவுட்டா. அது எப்படி புகை விடும்? புசு விடுதுன்னு சொல்லி நம்பலாம். புகை விடுதுன்றான் இந்த ஆள். அதுக்கும் உட்காந்து 10 பேர் கை தட்டிக்கிட்டு சிஜி பண்ணுறாம உட்காந்துட்டு லைட்டாக இருக்கும். இந்த இருக்க பேர் கிரீன்மெண்ட்டு இது அது பின்னாடி கூட நான் பண்ணுறேன். இப்போ சிஜி உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சிடுறேன். தம்பி பேர் என்ன? தம்பி பயங்கர கடலில் இருக்கா, தம்பிக்கு இப்போ 100 ரூபா ஜிபே பண்ணி விட்றேன். டிங்னு வரும். வெளியே விட்டுறக்கூடாது, கேட்டை எடுத்து சாத்திர. அப்புறம் திருப்பி வாங்கணும்ல. ஓடிவிட்டான்னு வச்சுக்க 100 ரூபாயோட நமக்கு நட்டம் இல்லைம்மா. ஒரு 1000 பேரை உட்கார வச்சுருவோம்மா. தலைக்கு 100 200 ஜிபே. பின்னாடி உட்காந்துக்கோ. நம்ம அசிஸ்டன்ட் இருக்குது டேபிளுக்கு, இந்த சேருக்கு பின்னாடி உட்காந்துக்கோ. அவனுக்கு ஒரு ஜிபே போடு, பச்சை சட்டைக்கு. பாருங்கள் பச்சை சட்டையை பாருங்கள், ஜிபே வந்து டிங் ஐயா வந்துட்டுனா பாக்கியெல்லாம் நம்புவான்லம்மா. அதுதான் நித்யானந்தா பண்ணார். நித்யானந்தா கைலாசா தீவு வாங்கினாரா இல்லை எங்கேயாவது இங்கே தான் கிடக்கிறாரா தெரியல. நம்ம தான் இப்படி இருக்கோம்னா நம்மளை விட பெரும் படுமக்கா இருக்குது வெள்ளைக்கார பிகர். நம்மளை விட மோசம். சன்ரைஸ் 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 சன்ரைஸுங்கிறாரு. சூரியன் மேலே வருது. நீ வேற அலண்டு விடாத. சூரியன் தானா மேலே வரத்தாஞ்சி. மெரினா பீச்சுக்கு வா, நான் உன்னை சூரியன் மேலே வர வைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு எல்லாம் வரிசையில் வந்துடணும். காலாங்காத்தில் குளிச்சு முடி பட்டை போட்டு வரணும். நான் சூரியனை மேலே வர வைக்கிறேன். நான் தான் வர வைப்பேன். சன்ரைஸ் சன்ரைஸ் சன்ரைஸும் மேலே வந்துடும். நேராக கன்னியாகுமரி வா, சன் டவுன் சன் டவுன் சன்செட் சன்செட் சன்னு கீழே போயிடும். எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் என் கையில் இருக்குது. ஞான சூரியங்களே சொல்கிறான். அந்த வெள்ளைக்கார பிகரை நீங்கள் கூட நின்று நம்புதுவோ. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை வந்து முட்டாளாட்டி வின் பண்ணுறாங்க. சூரியனையே மேலையும் கீழையும் மறைய வைக்க முடிஞ்ச நித்யானந்தாவால் ஒரே ஒரு பாலியல் வழக்குக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்க முடியலன்னு நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் வாங்க முடியல. ஓடி ஒளிஞ்சு கிடக்கிறாரு. எதுக்கு ஒளிஞ்சிருக்கிறாரு? பாலியல் வழக்கில். அவர் சொல்கிறாருமா, நான் இங்கே திருவண்ணாமலையில் மீனாட்சின்னு இருந்திருப்பேன். அதிகபட்சம் அண்ணாமலேஸ்வரர் கோயிலில் விழுந்து கும்பிடுவேன். அவரை அப்படியே கையரிச்சு கும்பிடுவேன். எனக்கும் அவருக்கும் அவ்வளவுதான் ரொமான்ஸு. ஆம்பளை சாமியோட ரொமான்ஸுங்கிறானே இந்த ஆள். தப்பாக அவ்வளோ தெரியுது. பொம்பளை கிட்ட தானே ரொமான்ஸ் பண்ணணும், ஆம்பளை கிட்ட எப்படிமா ரொமான்ஸ் பண்ணுறது? இவ்வளவுதான் என்னோடய வாழ்க்கை. 2 கட்டி உண்டை கட்டி சாப்பிட்ருந்துருப்பேன். முடிஞ்சால் 2 சீடர் வச்சுருந்துருப்பேன். ஒரு கார் வச்சுருந்துருப்பேன். அவ்வளவுதான் என்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் என்ன அடின்னு அடித்து இன்றைக்கி ஒரு தீவே வாங்க வச்சுட்டீங்களாங்கிறாப்புல. ஏது ராஜா காசு? இவ்வளோ காசு ஏது காசு? பிச்சைக்காரனா பிச்சை எடுத்துக்கிட்டு. அவரோட பேர் ராஜசேகர். யாரோட பேர்? நித்யானந்தோட பேர். 10வது வரை தான் படிச்சிருக்கிறாரு. படிக்கக்குள்ளே ஒரு நளினமாக தான் இருப்பார். நளினம்னா கொஞ்சம் அந்த ஆண் பெண் கலந்த ஒரு பார்வையில் தான் அவர் இருந்திருக்காரு. அப்போ உன்னிட்ட ஏது இவ்வளோ காசு ஏது? சரி, இவன் தான் இப்படி இருக்கானா வடக்க ஒரு ஆள். யார் அவன் பேர்? பதஞ்சலி. கீழே வரைக்கும் மைக்கு வச்சுருவான். மைக்கு வச்சுட்டு ஒரே குரலே வித்த எட்டுக்கா பூச்சி பண்ணும்ல. காலை விட்டு கையை எடுக்கிறது, கையை விட்டு தாளை எடுக்கிறது. இந்த எண்ணெயை வாங்கி தேலுங்க. மயிர் முளைக்கும். மயிர் தான் முளைக்கும். முட்டை தலையில் எப்படி மயிர் முளைக்கும்? மயிர் முளைக்கும். இந்த எண்ணெயை தேய்ங்க. அதை ஏமாற்ற முடியும். இம்ப்ளான்ட் என்ன பண்ணலாம் முடிக்கு, வேற ஒன்றும் பண்ணலாம் முடியாது. மயிர் முளைக்குன்னு சொல்லாரா? அவருக்கு மூட்டை அறுவை சிகிச்சை எங்கே போய் பண்ணார்? ஆஸ்பத்திரிலாம் பண்ணார்.
எண்ணெயை வாங்கி தேய்க்க வேண்டியது லிட்டர் கணக்கில். அவருக்கு தெரியும். அதை சுப்ரீம் கோர்ட்டே தடுத்துட்டு பதஞ்சலி ப்ராடக்ட் பூரா ஸ்ட்ராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஃபைன் அடிச்சிட்டு 10,000 கோடி ரூபா ஃபைன் அடிச்சிருக்குல்ல. போகன் சி லாரஸ் அடுத்த கேரக்டர் பார்த்துக்கோ. இவெல்லாம் எவ்வளோ காசு வச்சுருக்காங்க. ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு ஏன் உருப்படவில்லை என்று நினைக்கிறீர்கள்? இங்கே இருக்க கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்குது, அதனால் தான் உருப்படவில்லைங்கிறாரு. கோயில் கோபுரத்துக்கு நம்ம உருப்புறதுக்கு சம்மந்தம் உண்டா? சரி, அவர் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு தெரியுமா, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் போய் தான் படுத்தார் மல்லாக்க. ஏன் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க வேண்டியது தானே? இது ஒன்றாச்சா? சரி, இந்த ஞான சூன்யம் நம்மள்கிட்டையும் வந்துருங்க. ஈவனாக திட்டுவோம், ஏன்னா நம்மளை ஒரு மாதிரியாக திட்டி விட்டு போயிடுவாங்க. அவன் ஒரு லேடி ஒன்று பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சோதிட்டான். இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்கு இருக்கு பாரு விஷயம், ஏகப்பட்டது இருக்குது. சோதிட்டான். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வேப்ப மரம் உயரம் இருந்தால் உடனே வெட்டுக்கு, அது குடும்ப வளர்ச்சிக்கு தடைங்குது. வேப்ப மரம் நம்ம குடும்ப வளர்ச்சி தடையா? வெட்டி அதை கட்டுக்கட்டில் செஞ்சு போட்டுக்கலாம். இல்லை அது வேப்ப மரத்தை ஒரு நல்ல விலைக்கு வீங்கன்னு சொல்லலாம். வித்துப்பிட்டு ஒரு கட்டு வாங்கி செஞ்சு போட்டுங்க. அது கூட இல்லை, ப்ராக்டிக்கலி ஓகே. ஒரு மரத்தை உண்டாக்க எத்தனை ஆண்டுகள் ஆகுது? வேப்ப மரம் இருக்கிறதுனால நம்ம குடும்ப வளர்ச்சி இல்லையா? சரி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மெதுவாக அந்த வேப்ப மரத்தில் கைத்தை போட்டு மேலே ஏறி வேப்ப மரத்தில் உச்சியில் போய் ஒரு பழவையை போட்டு படுத்துட்டா வளர்ந்துடலாம்ல. வேப்ப மரத்தை விட்டு உயரத்தில் நம்ம போயிடுறோம்ல. என்ன சொல்கிறீங்க? முடிஞ்சால் அந்த வேப்ப மரத்தில் கைத்தை போட்டு நாண்டுக்கிட்டு சாகு. மரத்தை வெட்டுறன்னு நினைக்கிறவங்களாம் சாக வேண்டியதுதான் இந்த பூமியில். மரம் எதுக்கு இருக்குது? அந்த ஐடியா கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்கள் ஜாதகமே சரியில்லை, ரொம்ப சனி உக்கிரமாக இருக்குது. ஒரு 4 முழம் கைத்தை வாங்கி தொங்கியிருக்கு குடும்பத்தோடு சொல்ல வேண்டியது தானே? எப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை விதைக்கிறார்கள் மீது. மரத்துக்கும் நமக்கு என்னமா இருக்குது? வளர்ச்சிக்கு என்னமா சம்பந்தம் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஆனால் நம்புறாங்களே சார், இந்த மாதிரி பேசுறவங்கள தொடர்ந்து மக்கள் நம்பிட்டே தான் இருக்காங்க, கூட்டம் கூட்டமாக போயிட்டே தான் இருக்காங்க. எப்படி இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னே தெரியும். இன்னமும் சினிமா நடிகை சேப்பாக இருக்கான்னு எல்லாம் நம்புறது இல்லையா? சினிமா நடிகை சேப்பாக இருக்காங்களா? மேக்கப் போட்டால் சேப்பாக இருக்க போகிறாங்க. சினிமா நடிகர்லாம் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்புறது இல்லையா? யாரையும் யாரும் நல்லது செய்ய போகிறது இல்லை, யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. நீ உழைச்சி, நீ சம்பாரித்து, நீ உன் குடும்பத்தை காவந்து பண்ண, அவ்வளோதான் நேர்மையான வழியில். அதுதானே சரியாக இருக்க முடியும். ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன் எத்தனாயிரம் கோடி ரூபாய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே பூந்தாங்க. ஒரு கும்பிட்ட மாதிரி இருக்கும் கை. அந்த ரெட் கலரில் ஜீசஸ் கால்ஸ்னு அந்த மோல்டிங் லைட் இருக்கும். அந்த மோல்டிங் அத்தர்லிக் லைட் எவ்வளோ தெரியுமா? அந்த லைட்டு அதுவே 5 லட்சம் ரூபா. லைட் இருக்கலாம் அப்படி போட்டு ஜீசஸ் கால்ஸ் அத்தர்லிக் லைட், அது பேர் அத்தர்லிக். அது இங்கே எல்லிஸ் ரோடு போனால் இருக்கும். அதுவே 5 லட்சம் ரூபா அந்த லைட்டிங்க. அது வச்சு அவர் ஒரு பக்கம். அவர் என்ன, மோகன் லாரன்ஸ் என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு பிடி நெல் போட்டால் ஒரு பிடி தான் விளைக்கும். அதான் பெரிய சயின்ஸ் சொல்லியிருக்குது. ஒரு முடிவு. நீங்கள் நிறைய காணிக்கைகளை ஆண்டவனுக்கு கொடுத்தால் தான் ஆண்டவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஆண்டவன் என்ன சீட்டு கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருக்கான் திருப்பி கொடுக்கறதுக்கு? எந்த கடவுளுமா கொடுக்கும்? ஏம்மா யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா. நீ உண்டியலில் வேணால் காசை போடலாம், அங்கே இருந்து காசு வருமா? கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை. அது ஒருபோதும் உன் உயிரை காப்பாற்றாது. இப்போ காரில் வச்சுருக்காங்களே ஏர் பேக்கு, நீ ஆக்சிடென்ட் ஆனினா அது வெடிக்கும். ஏர் பேக் வெடித்து ஒரு காற்று வந்து உன்னை காப்பாற்றும் என்பது ஒரு நம்பிக்கை. பட் அதில் எதுவும் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் இல்லை அந்த ஏர் பேக்கில். ஓகே, உன்னை காப்பாற்று, நீ செஞ்சது தான். மருத்துவமனை கொண்டு போய் வேணால் காப்பாற்றிக்கலாம். மருத்துவமனையில் டாக்டர் தான் உனக்கு ஊசி போட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி காப்பாற்றணும். ஏர் பேக் காப்பாற்றாது. பட் ஏர் பேக் இஸ் சின்ன மினி ப்ரொடக்டிவ். உனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, நம்ம செத்துற மாட்டோம், இந்த கம்பெனி விற்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை. புதுசாக சாமியார், இங்கே ஒரு சாமியார் ஒன்று ஜிங்குன்னு குதிச்சுட்டு வந்துச்சேம்மா, அன்னலட்சுமி. ஐயோ, அது என்ன சொல்லுது கேட்டுக்க. இந்த உடலோடு இணைய போகிறதோட 23ஆம் தேதியில் வடிவேலு இளவரசு 23 மன்னா கொலையா? நீர் மங்கடி அமைச்சர் தானே, கொலை இல்லை கலை எப்படி மன்னா? அங்கே பார், அங்கு தலை மறைக்கப்பட்டிருக்கிறது, இங்கு உடல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் இணைஞ்சிட்டுன்னா 200 வருஷம் கழிச்சு வரப்போகிற மடையர்களுக்கு தெரியவா போகிறது நான் எப்படின்னு. நம்ம உடம்பு அப்படியே வச்சு தொம்பை போல இருக்குன்னு சொல்லுவார்ல வடிவேலு. அந்த மாதிரி அந்த அரசு, அந்த அம்மா நிறுத்தி பேசுது. பொய் பேசுகிறவன் ஒன்று ஸ்பீடாக பேசணும், இல்லை நிறுத்தி பேசணும். பொய்யை கண்டே பிடிக்க முடியுது, ஒரு டெக்னிக் இது. நிதானமாக பேசுறது, சொல்கிற கொஞ்சம் பொய்யை பொறுமையாக அழுத்தி சொன்னால் உண்மையாக மாதிரி தெரியும். இந்த அரசு இந்த உடலோடு இணைந்து விட்டது. உடலுக்கு அழிவு, உயிருக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லுது. புதுசாக ஒரு காதலை ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா, 1 லட்சம் கல்யாணம் பண்ணிக்க, அது உன் விருப்பம், உன்னுடைய உடம்பு, அது உனக்கான இண்டிபெண்ட். ஆனால் கடவுள் பேரை
சொல்லிக்கொண்டு அங்கே நீ திருவண்ணாமலையில் பல ஏக்கர் இடத்தை வாங்கி கொண்டு எது கடவுள்னு சொல்லி ஏமாத்துற? நீ சொல்வதெல்லாம் உண்மையில் லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்ட நியாயம் கேட்க வந்த நீ சொல்வதெல்லாம் உண்மையில் எனக்கு அவர் தாங்க வேணும், எனக்கு இவர் தாங்க வேணும். அந்த ஆளும் செத்து போயிட்டான், கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அரசு. இவங்கெல்லாம் கடவுளா? அம்மா, அவன் கிறிஸ்தவ கடவுளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும், இந்து கடவுளாக இருக்கட்டும், பௌத்த கடவுளாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மனிதன் ஒருபோதும் கடவுளாக மாட்டான். சார் இந்த விஷயத்துலையுமே கூட அவரை பின்பற்றவர்கள், அவருக்கு வந்துட்டு ரசிகர்கள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே அவர் வளர்ச்சி பிடிக்காம அவர் மேலே இப்படி அபாண்டமாக பழி போடுறாங்க, அவர் வந்துட்டு இறக்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களோட கருத்து சார்? இல்லை, அவர் வளர்ச்சி நல்ல வளர்ச்சி. 17 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, அவர் 14 வயசு பொண்ணு, 13 வயசு பொண்ணு, 12 வயசு பொண்ணு, அப்படியே போகணும் வளர்ச்சி. அதுதானே வளர்ச்சி. 10 வயசு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு, 4 வயசு பொண்ணு, இப்படியே போகணும் வளர்ச்சி. அதுதானே வளர்ச்சி. இல்லை இந்த பக்கத்து வாங்க, 40 வயசு கேள்வி, 50 வயசு கேள்வி, 70 வயசு கேள்வி, 80 வயசு கேள்வி, இப்படி போகணும் வளர்ச்சி. வளர்ச்சி ஒன்று இப்படி இருக்க வேண்டும் அல்லது இப்படி இருக்க வேண்டும், அதுதானே வளர்ச்சி. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லைம்மா, அவன் மேலேலாம் எனக்கு அவ்வளோ பெரிய வருத்தம் இல்லை. அவன் பொறுக்கி அவன் அந்த வேலையை பார்த்துருக்கான், அவன் கோர்ட்டு இருக்குது, போலீஸ் இருக்குது, கேஸ் நடத்திட்டோம். ஆனால் அவனுக்கு இந்த முட்டு தூக்குறாங்க பாருங்க, எவ்வளோ ஆபத்தானவர். அவன் கசாப்பு கடை வச்சிருக்கவன், ஆனால் பச்சை புள்ள கறி வேணும்னு கேட்டது யார்? அவன் தானே. ஆனால் அந்த பச்சை புள்ள கறி கொடுக்குறது சரிதான்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஆபத்தானவங்க. நான் கசாப்பு கடை வச்சு வெட்டுறம்மா, கறி விற்கிறேன். குழந்தை கறி கேட்டாங்க ஒருத்தன் டிமாண்டு, அவன் எவ்வளோ ஆபத்தானவன். குழந்தை கறி அவன் தின்னது சரிதான்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள். தின்னவனை விடுங்க, அவன் மிருகம் தின்னுட்டான், ஆனால் அது சரிதான். 17 வயசு பொண்ணு விட்டுற ஏங்க, அவர் நல்ல கடவுளாக இருந்தார், போதிச்சாருங்க. ஏதோ மனுஷன் ஒரு சபலத்தில் வந்து ஒரு குழந்தைகிட்ட தப்பு பண்ணிட்டான், அதுக்கான தப்பை வந்து நீதிமன்றம் கொடுக்கட்டும், கடவுள் கொடுக்கட்டும், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். மற்றபடி அவர் மத நம்பிக்கையில் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை கொடுத்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன திட்டவெல்லாம் வச்சுக்கூடாது. திட்டினீங்கன்னா இன்னும் அசியமாக பேச ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள்லாம் 3 நாளாக திட்டுறாங்கம்மா என்ன. நான் என்னவா தப்பு பண்ணேன்? நான் எல்லாரும் தானே திட்டுறேன், நித்யானந்தாவையும் திட்டுறேன். இந்த காஞ்சிபுரம் இருக்கலாமா, கோயில் கருவறைக்குள் நான் போகக்கூடாது, நான் அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாதவன், சூத்திரன், அப்படி தானே மனு தர்மம் சொல்லுது, வர்ணாசிரமம் சொல்லுது. ஆனால் கோயில் கருவறைக்குள் பெண்களை வைத்து உல்லாசமாக இருக்கலாம் ஒரு பாப்பான். சரியா? இருந்தானா இல்லையா? காஞ்சிபுரத்தில் இருந்தானா இல்லையா? அந்த வீடியோ எடுத்தானா இல்லையா? எடுத்தான்ல, தப்பு தானே அது கண்டிப்பாக. ஆனால் நான் உள்ளே வந்தால் தீட்டாயிடுது சாமி. பட் நீ என்ன வேணுமோ பண்ணலாம் உள்ளே உட்காந்து கருவறைக்குள்ள. சிறுமி ஆசிபாவை கோயில் கருவறைக்குள்ள வச்சு குழந்தைய கற்பழிச்சு 3 நாள் வச்சிருந்து கொலை செய்கிறேன், அது சரியா? கோயில் பொதுவானது, கோயில் வேண்டாம் என்று நான் கூறவில்லை. பராசக்தியில் சிவாஜி ஒரு டைலாக் கலைஞர் கருணாநிதி எழுதினது. கோயில் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, கொடியவர்கள் கூடாரமாகி விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் எந்த இடத்துலையும் நீ இயேசுவை கும்பிடாத, அல்லாவை கும்பிடாத, மாரிமாவை கும்பிடாத அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நல்லா கும்பிடு, நல்லா கும்பிடு, அது உன்னோட விருப்பம், அது உன்னோட நம்பிக்கை, அது நல்லா தொழுகு, நல்லா சாமி கும்பிடு. ஆனால் கொடியவர்கள் கூடாரமாகிடக்கூடாது, அங்கே ஒரு சமத்துவம் இருக்கணும். இதை விட இப்போ ஆந்திராவில் 40 நாளைக்கு முன்னாடி பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துட்டாமா. ஆனால் காட்டு மிராண்டி பயில இந்த ஒரு படம் வந்துச்சு, யாரா லியோன்னு ஒரு படம் வந்துச்சு பாரு, விஜய் நடிச்சு படமா. படம் கடைசி வரையுமே நீ லியோவாடான்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. படம் முழுக்கவே டீ கடை வச்சிருக்காரு. அது ஏன் அங்கே போய் வச்சாரு தெரியல, இங்கனக்குள்ளே வச்சிருக்கலாம், டீ கடை டி நகருக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். எங்கே குளிர் பிரதேசத்தில் விட டீ கடை வச்சுக்கிட்டு படம் முழுக்க யார் லியோ, நீ லியோவா, நீ லியோ, ஏய் நீ தான் லியோ ஒத்துக்க அப்படின்னு ஒரு படம். அதில் தான் பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. நான் அதை வந்து ரொம்ப அந்த சீனை நான் வெறுத்தேன். நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு தானே, என் பிள்ளைங்களை கொன்று நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை. பெத்த பிள்ளைய பழி கொடுத்துட்டாமா. படத்துக்கு எதுக்கு சொன்னால் ஒரு ஒரே ரேண்டமாக ராவாக இருக்க சப்ஜெக்ட்னு கொஞ்சம் சிரிச்சு விட்டா கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் திட்டத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தேன். அவன் வந்துட்டு பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துட்டாமா. இது எப்படிமா லாஜிக்கு? இது காட்டு பிராடித்தனம் இல்லையா? கண்டிப்பா சார். சார் ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. டே டு டே லைஃப்ல வந்துட்டு நம்ம நிறைய ரேப் கேஸ் பார்க்குறோம். அதுலேயும் அதிகமான கேஸில் இந்த சிறார்களுக்கு வந்துட்டு எதிராக இருக்கிற கேஸ் தான் பார்க்குறோம். ஆனால் அதை பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அதை தண்டிச்சு கேட்குறவங்களா இருக்கட்டும், அது வந்துட்டு அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தானே சார் இருக்குது. அதே ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆட்களாக இருக்காங்க, ரொம்ப செலிப்ரிட்டியாக இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி மட்டும் பேசுறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் சார்? சிறார்களுக்கு எதிராக வன்முறைகள் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. அதிகமாக வெளியே தெரியுது, அதிகமாக வெளில சொல்ல வர்றாங்க. இப்போ எனக்கு எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ உங்களை வச்சே பேசுவோம், வெளில வச்சு பேசுனா அது ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடும். இப்போ உங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு குறைந்தபட்ச தேவையாவது நான் பூர்த்தி பண்ணணும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், இல்லை நகை வாங்கி கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒன்று உங்கள் எக்ஸ்பென்ஸு.
உங்கள்கிட்ட நான் அப்யூஸ் பண்ணால் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரியாக்ட் பண்ணிடுவீங்க. டேய் என்ன 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 தப்பாக பயன்படுத்த போகிறீங்க, செருப்பு பிச்சு ஒரு ராஸ்கல் அப்படின்னு கேட்டுருவீங்க. இல்லை போய் உங்கள் அண்ணன் அப்பா அம்மாலாம் கூட்டியாந்துருவீங்க, இந்த படம் இந்த மாதிரி தப்பு பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க, இந்த மாதிரி இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் சார், இவனை தூக்கி உள்ளே போடுங்க இந்த படவாவை அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருவீங்க. அவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, பேப்பரில் வந்துடுவான். அல்லது உங்களால் 4 பேரை கூட்டி எனக்கு எதிரான ஒரு யுத்தத்தை உங்களால் நடத்த முடியும். ஆனால் பிஞ்சுகளால் அது முடியுமா? முடியாதுல்ல. அது உங்களை வச்சு சொன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு இன்னொரு ஆளை வச்சு சொன்னால் அது தப்பாக அக்வர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சகோதரத்துவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அங்கே நடக்குது. பிஞ்சுகள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடித்தாலும் வீட்டில் சொல்ல முடியாது. சொன்னீங்களா வீட்டில் நீங்களாம் சொல்ல முடியாது. தேய்ச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு, ஏன்னா வீட்டில் வந்தால் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, படிக்க உள்ளவங்க அடிச்சிருப்பாங்க. அதுவே நமக்கு சொல்கிறது தைரியம் இருக்குது. வழியில் ஸ்கூல் போகல உன்னை எவ்வளோ பேர் யூடிசிங் பண்ணியிருப்பான், ஓய் 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 சத்தம் போட்டிருப்பாங்களா, அதான் யூடிசிங். அதுவே தெரில யூடிசிங்னால என்னென்னு தெரிய மாட்டேன். உன் மனசு காயப்படுற மாதிரி ஒரு இன்னொருத்த செயல் இருக்குன்னா அது பேர் யூடிசிங் தான். அது எந்த வகையில் வந்து இருக்கலாம். உன் உருவ கேள்வியாக இருக்கலாம், உன்னுடைய உள்ளுணர்வு கேள்வியாக இருக்கலாம், உன்னுடைய ஆடை கேள்வியாக இருக்கலாம், எதாக இருக்கட்டும், நேர்களை தெரிஞ்சுங்க. அதான் யூடிசி. உன் மனசு காயமாக இருந்தது யூடிசி. அந்த யூடிசிங்கெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிற. ஆனால் அப்போ தெரியல நமக்கு இந்த சட்டம்லாம் இருந்தது. பூரா வேலையும் முடிச்சு உள்ளே வச்சுருந்துருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல. இப்போ அது தெரிய ஆரம்பிச்சுட்டு சட்டத்தோடைய விழிப்புணர்வு ஆகிட்டு சட்டத்தை இப்போ நம்மள மாதிரி யூடியூப்புகள் கொண்டு போய் சேர்க்குறோம். அப்போ வந்து யூடிசிங்கெல்லாம் வந்து இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சு. சிறார்கள் எங்கே இப்போ டிஃபெண்ட் பண்ணுற சொல்லு. ரொம்ப உறவில் உள்ள ஒரு 55-60 வயசு உள்ள ஒரு நபர்கிட்ட கூட நம்பி நீ பிள்ளைங்களை ஒப்படைக்க முடியல. காரணம் அவனுடைய வல்லுறவை குழந்தைகள்கிட்ட தீர்த்துறான். நீ ஒரு அடல்ட்ஸ் பெண்ணிட்ட ஃபீமேல்கிட்ட நீ வந்து படுக்கையை ஷேர் பண்ண போகிறேன்னா அவன் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா காரி துப்பிடுவாங்க. இப்போ நான் நீ ஒரு ஆம்பளை ஆட்டம் அப்படின்னு. ஆனால் குழந்தைகளுக்கு அது என்னென்னே தெரியாது. காரணம் இவனுடைய இயலாமை, இன்கேப்பபிலிட்டியை குழந்தைகள்கிட்ட தீர்த்துக்கிறாங்கிறது தான் நான் லிட்ரலி கண்டுபிடிச்ச ஒரு இவ்வளோ நாள் சயின்ஸ். இது இப்படி தானே இருக்குது இந்த சிஸ்டமேட்டிக். அவன் அதை தீர்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த குழந்தைகளை யார்கிட்ட சொல்லணும்? அதாவது அம்மாவுடைய கள்ளக்காதலை இந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிறாமா? அம்மாவுடைய கள்ளக்காதலை பெத்த அப்போ ஒரு குழந்தைக்கு புள்ள கொடுத்துட்டாங்க, ரீசெண்டாக பனிஷ்மெண்ட் ஆச்சு. அப்போ இது யாரை நம்பி நீ ஒப்படைக்கிறது? பொம்பளை பிள்ளைய வந்து போக பொருளாகவே காலம் பூரா போன ஒரு காலம் போய் அப்போயாவது போக பொருளாக இருந்துச்சுமா. இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு புகையிலை பொருள் மாரி ஆகிட்டு. அது ஒரு எப்படி சொல்கிறது, துச்சமாக நினைக்கிறான் பொம்பளை பிள்ளைங்களை. இப்போ பொம்பளை பிள்ளைங்களோட சதவீதமே குறைஞ்சி போச்சு. ஒருத்தருக்கும் பொண்ணு கிடைக்கல. ஓகே, சதவீதம் பர்சன்டேஜே இல்லை. இப்போ இங்கே 10 ஆணுக்கு 7 பொண்ணு தான் இருக்குது. பொண்ணு கிடைக்கல ஒருத்தனுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்துலேயும் பெண்கள்னால் அவளை கேவலமாக நினைக்கிறது, இழிவாக நினைக்கிறது, அவங்கள அந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறது சாதாரணமாகவே. ஒருத்தன் இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், மூஞ்ச பார்த்து தான் பேசினேன். இங்கே அப்படி எவனுமே பேசுகிறதே ஆள் இல்லைம்மா. உங்கள்கிட்ட 5 நிமிஷம் பேசுகிறேன், 6வது நிமிஷம் உனக்கு எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிற மனநிலையில் தான் இருக்கிறான். நீ கரெக்ட் பண்ணி என்ன தான் பண்ண போகிற? லட்சம் பொம்பளை வரிசை நிப்பாட்டி நீ கரெக்ட் பண்ணி என்ன தான் பண்ண போகிற? ஒன்றுமே இல்லை. ஆனால் இவனுடைய வக்கர எண்ணங்கள் அதுமாரி ஆகிட்டு. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஃபோனு. ஒரு நடிகை இன்னொருத்தட்ட வீடியோ காலில் அம்மனக்கிட்டே நிற்கிது. அந்த லிங்கை கேட்டு காலையில் முதல்ல குட் மார்னிங் தானே போடுவாங்க. இப்படி வந்து ஒரு ரோஜா போச்சு மச்சான் லிங்க் வந்துச்சுனாடா அப்படின்னு இப்படி தான் மீம்ஸு போடுறாங்கம்மா எல்லாரா. எனக்கு இன்னும் வரலடா அப்படின்றா மீம்ஸு. 4வது வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கா இன்றைக்கி. அது வீடியோ போய் அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ அந்த நடிகை வீடியோ கால் பேசுகிறது தப்பு. இன்னமும் எத்தனை வருஷத்து தான் உங்களை போக பொருளாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கோமா? நான் முகத்தில் எதுவும் ரோஸ் பவுடர் அடிச்சிருக்கேனா? இல்லை இல்லை. ஏன் உங்களை போக பொருளாக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அந்த மாதிரி ஆம்பளை சட்டை போட்டுக்க என்ன இருக்குது இப்போ? ஆனால் பெண்கள் என்ன தன்னை ஒரு அழகு பதுமையாகவே நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்க அது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். போய் பாரு, பாரிஸில் காஸ்மெட்டிக் கடை ஜோலா கடையா ஜுவாலா அப்பா இதுலேருந்து அது வரைக்கும் ஒரு தெருப்புலாம் லிப்ஸ்டிக்காக இருக்குது, ஒரு தெருப்புறா ரோஸ் பவுடராக இருக்குது. ஆம்பளைகளுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இந்த சட்டை இதோட புல்லண்டு சட்டை இருக்குது, டீ ஷர்ட் இருக்குது, வேறு ட்ரெஸ்ஸே இல்லைம்மா எங்களுக்கு. பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு வேறு ட்ரெஸ் இல்லை. பெண்களுக்கு வளைச்சி இருக்குது. இப்படி ஒரு பவுடர் மாரி தட்ட மின்னுது. அப்புறம் இப்படியெல்லாம் இருந்தால் அப்புறம் தப்பு நடக்க தானே செய்யும். இந்த சொசைட்டி இன்னும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகலை. நாங்கள் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டால் நீங்கள் கையை பிடிச்சி கேட்கலாம். ஃபெமினிஸ்ட்டாக மாறி திடீர்னு. ஃபெமினிஸ்ட்டாக சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபெமினிஸ்ட். மதர் தெரேசா ஃபெமினிஸ்ட். வேல்நாச்சியார் ஃபெமினிஸ்ட், சரிதானே? விக்டோரியா மகாராணி ஃபெமினிஸ்ட், விக்டோரியா அம்மையார் ஃபெமினிஸ்ட். ஏன் ஜெயலலிதா கூட ஃபெமினிஸ்ட் தான், இந்திரா காந்தி ஃபெமினிஸ்ட் தான், சந்திரிகா பண்டாரநாயகர் ஃபெமினிஸ்ட் தான். ஆண்டு இருக்காங்களா எல்லாரையும், ஆளை முடிஞ்சிருக்குது இல்லை? அது மாதிரி தான் நம்ம பெண்கள் வரணும்.
நீங்கள் உங்களை அழகு பதுமைகளாகவே நினச்சிங்கன்னா இந்த ஆண் வக்கர உலகம் அப்படி தான் இருக்கும். இந்த உலகம் வக்கரமாகத்தான் இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக நீங்கள் வாழுங்க. சார் ஆக்சுவலி இப்போ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சிலரோட நேம்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ சொசைட்டில தானும் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்துட்டு பெண்களுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெமினிஸ்ட்னா யார் சரி? அவங்கள தான் பேசணும் அப்படின்னா மற்றவங்களாம் ஃபெமினிஸ்டா இருக்கக்கூடாதா, பேசக்கூடாதா? ஒன்றும் இல்லை, ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ஜீனு, 250 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டு, 500 ரூபா வந்துடுதா, 120 ரூபாய்க்கு ஒரு கிளாஸு, 620 ரூபா வந்துருச்சா, கிராப் வெட்டிக்க, அதுக்கு ஒரு 300 ரூபா வெட்டிக்க, வெட்டிட்டு கிளாஸை இங்கே போடக்கூடாது, இங்கே போட்டுடணும். அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டாந்து புல்லட் இருக்கும், திட்டுன்னு கீழே விழுந்தால் தூக்க முடியாது ஒன்றால், நாங்கள் தான் தூக்குறதுக்கு ஒரு ஆள் ஏறணும். புல்லட் எடுத்துங்க, புல்லட் எடுத்துக்கிட்டு திட்டு ரோட்டில் போங்க, நீங்கள் தான் ஃபெமினிஸ்ட். இப்போ அப்படி தானே இருக்குது. ஏம்மா, ஒரு நடிகையோட ஆபாச வீடியோ 15 நாளாக சுற்றி வருது, ஒரே ஒரு மாதர் சங்கம், ஒரே ஒரு ஃபெமினிஸ்ட் கேள்வி கேட்கல, நீங்கள் கூட என்ன கேள்வி கேட்கல. அப்போ எது ஃபெமினிசம்? ஏம்மா, நான் வெள்ளிக்கிழமை நைட்டு காரில் போய் அப்படியே சாராயத்தை குடிச்சுவிட்டு ஈசிஆரில் கூத்தடிச்சிட்டு பப்பில் ஆடிவிட்டு அப்புறம் 4 பேர் காரில் வரட்டான் பைக்கில் வரட்டான்னு வந்து நிற்கிறது பேர் ஃபெமினிஸ்ட் கிடையாது. வாட் இஸ் சர்வேவல் ஆஃப் சொசைட்டி? இந்த சமுதாயத்தில் உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்களும் ஃபெமினிஸ்ட் தாம்மா. நான் என்ன சொல்கிறேன், நான் போயிட்டு இந்த இந்த பிளாட்பாரத்தில் எங்கேயாவது குடிச்சிட்டு விடிய ஃப்ளாட் ஆகி கிடந்துடுறேன். நீங்களும் வர்றீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் மேடம் சாராயம் விற்கிது, நாங்கள் வாங்கக்கூடாத வந்து போட்டு வாங்குறாங்க எலைட்லையெல்லாம் வெள்ளிக்கிழமையில். நான் இங்கே இந்த ரோட்டில் குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி கிடக்கிறேன் இந்த செல்லோட. முடிஞ்சால் காலையில் இந்த நகை இருக்காது, இந்த செல்ஃபோன் இருக்காது, வேறு என்ன இருக்காது என் உடம்புல, வேறு ஒன்றும் சட்டையெல்லாம் ஊற்றி என்ன பண்ண போகிறான், இந்த வெள்ளை சட்டை நான் அழுக்காயிடும். அதே நீ விடிய ஃப்ளாட் ஆகி கிடக்க முடியுமா? பதில் சொல்லு. முடியாது, கண்டிப்பா முடியாதுல்ல. ஏன் முடியாது? சொசைட்டி அப்படி இருக்கு சார். எங்க ஒரு பொண்ணை வந்துட்டு தனியா நடக்க கூட முடியல. அப்படி இருக்கப்போ எப்படி ஒரு நைட் ஃபுல்லா தனியா? ரைட், வெல், சொசைட்டி அப்படி தானே இருக்கு. அப்போ நீ உன்னுடைய காதல் நம்பி நான் பொள்ளாச்சி அவன் பண்ண வீட்டுக்கு போன அந்த அயோக்கிய பயலுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுத்து சிபிஐயில் இருக்குது வழக்கு. ஆனால் நீ உன் அப்பா அம்மா உன் அண்ணன் தம்பியை மீறி நீ ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஒரு சால் இருந்தால் கட்டி காமிச்சிடுவா, இப்படி கட்டிட்டு பைக்கில் பின்னாடி உட்காந்து போறீங்களா, அது 2வது மாடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பைக்கு. இப்படி தயாரிச்சிருக்காமா கம்பெனி பைக்கு. மாடியில் டாட்டா காமிக்கலாம், பின்னாடி உட்காந்துருக்கு அந்த பொண்ணு அவ்வளோ உயரத்தில். நீ ஏன் ஷால் கட்டிட்டு போகிறா? சும்மா சாதாரண மூஞ்சை காட்டிட்டு போகலாமே. அப்போ நீ போகிறது தப்புன்னு உன் மனசுக்கு தோணுது தானே. உன் அண்ணன் கூட உங்கள் அப்பா கூட போட நீ கட்டிட்டு போவியா? முதல்ல ஹெல்மெட்டை போட சொல்லுவான் அண்ணன், ஹெல்மெட்டை போட்டு பக்கி அப்படின்னு. அவங்க அப்பாவும் அதான் சொல்லுவார், ஹெல்மெட்டை போட்டு பாப்பா, அப்பாவை பிடிச்சி இறுக்கி விழுந்துடாதுன்னு. ஆனால் இங்கே 2 பேர் போகிறாங்களா பைக்கில், ஒருத்தன் போகிறாங்கன்னு தெரியல, ஒட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படியே கம்மு மாரி. இதுதான் ஃபெமினிஸ்டா? ஈஸியாக வெள்ளிக்கிழமை போய் பாருங்க அங்கே என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு. எல்லா காரும் விடிய ஏசி ஓடுது. எதுக்கு ஓடுது? காருக்குள்ளே எதுக்கு ஏசி ஓடுது? காற்று வாங்க வந்தீங்களா? காற்று வாங்க வந்தால் பீச்சில் போய் காற்று வாங்க, காருக்குள்ளே காற்று வாங்குறது இந்த மாதிரி காற்று வாங்க வேண்டியது தானே. அப்புறம் எங்களை 4 பேர் வெட்டிட்டான், 5 பேர் வெட்டிட்டான், அவன் வெட்டிட்டான், இந்த கொடி கட்டிட்டான், அந்த கொடி கட்டிட்டான்னு எதுக்கு மல்லு கட்டுறீங்க? பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? இந்த சொசைட்டியில் இந்த சமூகம் இப்படித்தான் இருக்குது, இந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது தான் முதல்ல பார்க்கணும். கண்டிப்பாக நாங்களே சொல்கிறோம், எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஜாக்கிரதையாக வீட்டுக்கு ஓடிடுறோம், 9 மணிக்கெல்லாம். எதுக்குடா வம்பு? பிடிச்சி கிடிச்சிட்டு எவ்வளோ வம்பு இருப்பான், எதுக்கு வம்பு? வெளியில் இருந்துக்கிட்டு வீட்டில் போய் இருந்துப்போம். எல்லாம் தான் வீட்டில் இருக்குது, கேஜெட் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஏசி இருக்குது, ஏசியில் ஜென்ரேட்டர் இருக்குது, எல்லாம் தான் வீட்டில் இருக்குது. இப்படி ஆர்டர் போட்டால் சாப்பாடு வரப்போது சாப்பிட்டுக்க போகிறோம், என்ன குறைச்சல் வீட்டில்? நீங்கள் வெளியே வருவதற்கு முதல்ல நீங்கள் முதல்ல தகுதியானவர்களாக முதல்ல இங்கே பாருங்கள். ஏன் நாங்கள் வெளியே வந்தா என்ன, நாங்கள் வந்தால் என்ன ஆகிடப்போகுதுன்னா விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும். நான் இதை ஆணாதிக்கத்தில் பேசுகிறேன்னு தயவு செய்து நினச்சிடாத. நீயும் வெளில வரணும், இந்த சமுதாயத்தில் நீனும் சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சொசைட்டி கட்டமைப்பு இங்கே இல்லை, அதுக்கான சுச்சுவேஷன் இங்கே இல்லைம்மா. இது வேறு மாதிரி இருக்குங்க. நல்லா பேசுவோம்மா, ஹாய் 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 ஹாய்ன்னு உங்கள்கிட்டே சொல்கிறேன். அங்கிட்டு போகிறது போது உன்னை பச்சையாக தான் கமெண்ட் அடிச்சுட்டு வர்றான். நான் அதான் என்கிட்ட ஏன்டா நேரடியாகவே கமெண்ட் அடிச்சிருக்கலாமே அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட, எதுக்கு இங்கிட்டு வந்து அடிக்கிற கொச்சையா? நேரடியாக அடிக்க தைரியம் இல்லை, அடிக்க வேண்டியதான் நேரடியாக கமெண்ட். என்ன இருக்குது இப்போ? என்ன தான் ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்துட வேண்டியதானே, எதுக்கு இங்கிட்டு வந்து அடிக்கிற? ஸோ அதுதான் சொல்ல வர்றேன். வீட்டுக்குள்ளே இருந்த பொள்ளாச்சி பெண்கள் 100 வீடியோ வெளியாகலாமா? நீ ஒரு அயோக்கியனை நம்பி போகிற. என்ன உனக்கு காதலை போட்டு தள்ளுது? என்ன வயசாகிடுது உங்களுக்கு? என்ன சம்பாதிக்கிறீங்க? முதல்ல ஒரு ஃபெமினிஸ்ட் தான் முதல்ல ஒரு மாதம் குறைந்தபட்சம் இந்த சென்னையில் இருக்குன்னா 50,000 ரூபா வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஐஏஎஸ் எழுது, ஐபிஎஸ் எழுது, விஓக்கு எழுது, விஓ அசிஸ்டண்ட்டுக்கு எழுது. எத்தனை வேலை வாய்ப்பு இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? எத்தனை வேலை வாய்ப்பு இன்றைக்கி வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறான். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல.
அந்த ஏஜிஎஸ் பகலில் ஒரு பக்கெட்டு குப்பை தொட்டி மாரி இப்போ பாப்கார்னை வாங்கி விட்டு காய்ச்சி தின்னுட்டு உட்காந்துருக்கேன் தான் ஃபெமினிஸ்டா. சொந்த காசில் வாங்கி போய் ட்ரௌசரை வந்துடும் 650 ரூபா இவ்வளோ பிரிச்சு இருக்கும். குப்பை தொட்டி மாரி உட்காந்து மல்லு 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 தின்னுவிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஃபெமினிஸ்டா. படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே 2 பேர் படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்க்குறதா இதை பார்க்குறதானே சந்தேகமாக இருக்குது. அது கூட அடுத்த ஷோ வந்து பார்த்தலாம் இது பார்க்க முடியாதுல்ல. பக்கத்தில் ஓடுற படத்தை என்ன சொல்கிற, அடுத்த ஷோ வந்தாலும் அதே அஜித் குமார் தான் நடிச்சு கிடக்கிறாரு, அதே தீர்சா தான் நடிச்சு கிடக்கு. இவங்க அஜித் தீர்சா போயிடுவாங்கல்ல கிளம்பி. என்னையா அது இங்கே வேறு படம், அப்போ வேறு சண்டை நடக்குது, இங்கே வேறு சண்டை நடக்குது. என்ன டிடிஎஸ் சவுண்டாக இருக்குது, அங்கே முத்தம் கொடுக்குறேன் இங்கே சவுண்டு கேட்குது, பார்த்தா இங்கே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முறையா? இது நாகரிகமா? சினிமா கொட்டாய் நீ உட்காந்து லவ் பண்ணுறதுக்கு முச்சு முச்சு லவ் பண்ணுறதுக்கான இடமா? மெரினா பீச்சு போனால் அப்படியே போட்டுக்கு பக்கத்தில் கட்டி பிறண்டு கிடக்குறாங்க. ஒருவேளை மல்யுத்தத்தில் ஈடுபடுறாங்களான்னு மல்யுத்தம் இல்லை, காதல் யுத்தத்தில் இருக்கிறாங்க. இப்படா இந்த வெயிலில் கட்டி பிடிச்சி இந்த சுடுபிடித்தில் கிடக்குறீங்கன்னு தெரியும். அதை முதல்ல விசாரிக்கணும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார், நிறையா இருக்குது. இருக்குல்ல, அப்போ தப்பு இல்லையா? அது தப்பு இல்லையா? அங்கே ஒரு 4 பேர் ஃபுல்லாக திறக்க போட்டு எங்கடா போகிறது தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல வந்தவன், ஹேய் யாரடி நீ மோகினி அப்படின்னு உன்னை பாட்டு பண்ணால் நீ ஏற்றுக்க தான் வேணும். வேற என்ன பண்ணுவேன்? சேஃப்டி இல்லைல்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வல்லுறவு ஒன்று தப்பு, அயோக்கியன் ஞானசேகரன், அது தண்டனை கொடுக்கக்கூடாது, கோர்ட்டு கொடுத்துக்கும். நீ கன்னியாகுமரியிலேருந்து எதுக்கு வந்த மெட்ராஸுக்கு படிக்கதானே வந்த, இல்லை புதாருக்குள்ளே போய் உட்காந்துருக்க வந்தியா? படிக்கதானே வந்த. உன் கூட ஒரு லவ்வர் இருந்தால, ஓடுறான்னு ஓடி போயிட்டால, எவ்வளோ பெரிய மாவீரனை நீ காதலிச்சிருக்க பாரு. உன் அண்ணன் உன்னை விட்டு ஓடுவானா? உங்கள் அப்பா உன்னை விட்டு போயிடுவாரா? உன் புருஷன் உன்னை விட்டு போயிடுவானா? கொண்டுட்டு அப்புறம் அவளை தொடுறான்னு நிற்பான்னு ஒரு கல்லை தூக்கிட்டு அம்முன்னு போட மாட்டான் அவன் தலையில். அப்போ நீ யாரை தேர்ந்தெடுத்துருக்கிற? ஓடிட்டான்ல, விழுந்துருச்சு, அவனை நம்பி எப்படி நீ போவ? முதல்ல நம்ம வந்த வேலை என்ன, அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். அதில் கோல்டு மெடல் வாங்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறது சாதாரண விஷயமா? அதில் கோல்டு மெடல் வாங்க, நல்லா படிங்க, வேலைவாய்ப்பை தேடுங்க. சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி அப்படியே ஏரில் போய் பறக்க வேண்டாமா? நீங்கள்லாம் போய் வேலை இதில் ஸ்பேஸில் பறக்கிறாங்கல்ல 9 மாதமா, அவங்களையும் விட்டானோ போகிற அனாதை மாதிரி பறக்க விட்டானோ பாரு, சரியான நேரத்தில் அழைச்சிட்டு வராமல் ஏதோ ஒரு ஆளை கொண்டு வந்துட்டானோ அந்த பொம்பளை, இல்லைன்னா அது பறந்துக்கிட்டே இருந்துக்க வேண்டியது ஆவி மாரி. அதுமாரி பறக்க வேணாமா? நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்ட வேணாமா? கப்பல் ஓட்ட வேணாமா? ஒரு லோக்கோ பைலட்டாக வேண்டாமா? எப்போ ஒரு சேராட்டாவது ஓட்ட வேண்டாமா? நீங்கள் இப்போ பார்த்தாலும் பைக்கில் பின்னாடியே உட்காந்துட்டு போறீங்களே, பைக்கை ஓட்டையாவது கற்றுக்கலாம்ல அந்த பைலோட சொல்லி. அவங்க விட்டு பைக்கு தானே விழுந்து அவன் வேலை பார்த்துப்பான்ல, அதையும் செய்கிறதில்ல. சும்மா அப்படியே சுற்றுறது, தேட்டருக்கு போகிறது, ரிலீஸ் ஆகிற படத்தை பார்க்குறது, அப்படியே ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படி நீங்கள் சர்வே பண்ணுவீங்க இந்த உலகத்தில்? இந்த உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகலாம் இல்லை, என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப டஃப்பு. ஒரு நிமிஷம் உன்கிட்ட பல்ல காமிக்காமல் ஒருத்தனை உன்ட்ட பேச மாட்டான். ஏதோ ஒரு ஆதாயம் விட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் பேச மாட்டான், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான். ரொம்ப குறைவானவர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள். எல்லாம் பல்லளிக்க தான் பேசுகிறா போகிறான். அப்போ அது தெரிஞ்ச நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வேணா நீ கேட்கலாம், நீங்கள்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, நாங்கள் மட்டும் இதாக இருக்கணுமான்னு. ஏமா நாங்கள் இப்படி தான் இருக்கிறோன்னு சொல்கிறோம், சாக்கடை இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தவறி விழுந்துடாத பாப்பான்னு வந்து பூ பாப்பான்னு நான் சொல்கிறேன். நான் காலை விட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டி பார்க்குறேன் சாக்கடையில், என்னென்ன நாருது அப்படின்னு. அதான் நானும் சொன்னேன், சாக்கடையில் விழுந்துடாதுன்னு சொன்னேன், ஜாக்கிரதை இருன்னு தான் சொல்கிறேன். நான் எந்த பெண்களோட விடுதலைக்கோ, எந்த பெண்கள் உங்களோட ஆடைகளை பற்றியோ, உங்களுடைய மேக்கப்பை பற்றியோ, உங்களோட தலைமையில் வெற்ற சுதந்திரத்தை பற்றி நான் பேசலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சுதந்திரம் என்பது வரையறுக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரமான நாடா விடுதலையான நாடா சொல்லு? சுதந்திரமான நாடு. கரெக்ட், எக்ஸாக்ட். சுதந்திரத்துக்கு வரையறை இருக்குது. 10 மணிக்கு வீட்டை பூட்டணும்னா பூட்டணும், கொரோனா வந்துட்டு வீட்டை சாத்தணும்னா சாத்தணும், சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படணும். தேசிய கொடி இருந்தால் எழுந்து சல்ட் அடிக்கணும், அடிக்கணும், தமிழ் தாய்வாரத்தில் எழுந்து நிற்கணும். இதுதான் சுதந்திரம், வரையறுக்கப்பட்டது. விடுதலையா எந்த நாடுமே இங்கே விடுதலை ஆகலை. விடுதலைங்கிறது அவுத்துட்ட மாடு, கடமாடு, என்ன வேணுமோ பண்ணலாம், ஏது வேணுமோ பண்ணலாம், அது வரையறையே கிடையாது. ஆனால் பெண்கள் நீங்கள் சுதந்திரமாகத்தான் இருக்க வேண்டும், விடுதலையாக ஆகிவிடாதீர்கள். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி.